வேத ஆராய்ச்சிக்காக 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம். வால்யூம் கொஞ்சம் குறைச்சிருங்கம்மா. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பகுதியானது 17வது வசனத்திலிருந்து இருக்கிற 22வது வசனம் வரைக்கும். இந்த 5வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் முதியவர்கள் சபையிலே எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இளைஞர்கள் இளையவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் அதை பற்றி கடந்த வாரங்களிலே பார்த்தோம். 3வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 16வது வசனம் வரைக்கும் விதவைகள் எப்படியாக கனம் பண்ணப்பட வேண்டும் என்பதை பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இளம் விதவைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும், அவளுக்கான காரியங்கள் என்ன என்பதை சொல்கிறார். 60 வயதுக்கு மேற்பட்ட விதவைகள், பயபக்தி உள்ளவர்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், அவர்கள் எப்படியாக பயன்படுத்தப்படலாம் சபையில் என்பதை அங்கே எழுதுகிறார். அதெல்லாம் நம்ம கடந்த வாரங்களிலே பார்த்தோம். 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் இருக்கிற இன்றைக்கு நான் பார்க்க போகிற அந்த பகுதி முழுமையாக நான் பார்க்க முடியுமா என்பது தெரியவில்லை. அந்த பகுதியிலே மூப்பர்கள் எப்படி கவனிக்கப்பட வேண்டும் சபையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூப்பர்களை பற்றி எந்த அதிகாரத்தில் அதிகமாக படித்தோம்? என்ன கவனிக்கணும்? உங்கள் கவனம் சிதறக்கூடாது, சரியா? மூப்பர்களை பற்றி எந்த அதிகாரத்திலே அதிகமாக படித்தோம்? 3வது அதிகாரம், சரியா? மூப்பர்களுக்கான தகுதிகள் என்ன என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் அதிகமான காரியங்களை பற்றி சொல்கிறார். மூப்பர்கள் கண்காணிகள் என்று சொல்லி பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூப்பர்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய முதிர்ச்சியை காட்டுகிற ஒரு பதம். கண்காணிகள் என்று சொல்லும் பொழுது அவருடைய பணியை காட்டுகிற ஒரு பதம். இரண்டுமே ஒரே ஆட்கள் தான். 8வது வசனத்திலே 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே உதவிக்காரர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே டீக்கன்ஸ் சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இந்த கண்காணிகள் மூப்பர்கள் என்பது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது, மூப்பர்கள் என்று சொல்லும்போது எல்டர்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட கண்காணிகள் என்று சொல்லும் பொழுது ஓவர்சியர்ஸ் சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கு. கண்காணிகள், கண்காணிக்கிறவர்கள் சபையின் காரியங்கள் எப்படியா இருக்கிறது. இது ஒரு நபர் அல்ல, பல நபர்கள், சரியா? சபை என்பது ஒரே நபராலே நடத்தப்படுகிற ஒன்று அல்ல. மூப்பர்களின் கூட்டத்தாலே, உதவிக்காரர்களாலே சபை கவனிக்கப்படுகிறது, வழி நடத்தப்படுகிறது. இன்னைக்கு சில சபையில் பார்த்தீங்கன்னா போதகர் ஒருவர் இருப்பார். அவரை கண்காணிக்க பாஸ்டரல் கமிட்டி ஒன்று இருக்கும். அவரை ஏவுவதற்கு, அவர் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அவருக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பதற்கு. அது வேதாந்தத்திலே கிடையாது. போதகர் என்று சொல்லும் பொழுது மூப்பொருளில் ஒருவர் தான் யாராக இருக்கிறது? போதகராக இருக்கிறார். அந்த மூப்பொருளின் கூட்டமானது, சங்கமானது சபையை வழிநடத்துகிறது. அந்த மூப்பொருள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்கள், அதோடு கூட சபையை கண்காணிக்க கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் தேவனுடைய வழிநடத்துதலை பெற்று அந்த சபை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? கண்காணிக்கிறார்கள். அதுதான் தேவனுடைய ஒழுங்காக காணப்படுகிறது, சரிதானே? அப்போ இந்த 3வது அதிகாரத்திலே மூப்பர்களை பற்றி படித்தோம், அவருடைய தகுதிகளை பற்றி படித்தோம். ஆனால் இப்பொழுது 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அந்த மூப்பர்கள் எப்படியாக சபையிலே நடத்தப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும் என்பதை சபைக்கு அவர் அங்கே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். தேவன் இந்த உலகத்திலே வந்து அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு என்று சொன்னால் அதுதான் சபை மட்டும்தான். சபையை தான் தேவன் ஏற்படுத்தினார். என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்கிறார். அதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, என்ன கவனிக்கணும், தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் என்ன பண்ணினார்? தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் பொழுது சொன்னார், உன் மூலமாய் உலகத்தில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார்.
அதற்காக அவர்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அது தோற்று போன பொழுது தேவன் சபையை தெரிந்து கொள்கிறார். சபையின் மூலமாக தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க முடியாது. சபையின் மூலமாக இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக தேவன் சபையை தெரிந்து கொள்கிறார், ரீப்ளேஸ் பண்ணுகிறார். இஸ்ரவேல் அல்ல சபை, சரியா? இஸ்ரவேல் வேறு, சபை வேறு. ஆனால் இஸ்ரவேலை அழைத்தது நோக்கம் ஒன்று, என்ன நோக்கமோ அதே நோக்கத்திற்காக தேவன் சபையை ஏற்படுத்துகிறார். சபையை தேவன் தெரிந்து கொண்டதை பற்றி பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய சந்ததி என்று சொல்லி. அந்த வசனத்தை வாசிக்கலாமே. 1 பேதுரு எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுருவிலே 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்களோ என்று சொல்லுகிறார், சரியா? நீங்களோன்னு சொல்லும் பொழுது விசுவாசிகளை பற்றி சொல்லுகிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை உலகத்துக்கு அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இஸ்ரவேலை பற்றி ஆண்டு சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய சம்பத்து, நான் தெரிந்து கொண்ட ஜனம் சொல்கிறார். அதே போல இங்கே சபையை பற்றி சொல்லும் பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதே பதங்களை பார்க்கிறோம். இப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய சொந்த ஜனமாக, சந்ததியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டார். ஆசாரிய கூட்டத்தை எங்கே தான் பார்க்குறோம்? பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஆசாரியர்களை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் சபைக்குள்ள வரும்பொழுது நம்மையும் பற்றி சொல்கிறார், நாம் யாராக இருக்கிறோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். எதற்காக சொன்னால் தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்காக. எப்படி உலகம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆபிரகாம் இடத்தில் சொல்லும் பொழுது உன் சந்ததியின் மூலமாய் உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அந்த சந்ததியில் யார் பிறக்க போகிறது? இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். தேவன் அந்த சந்ததியை தெரிந்து கொண்டு அதிலே தலைவர்களை ஏற்படுத்துகிறார். மோசே போன்ற தலைவர்களை பார்க்கிறோம், ஆசாரியர்களை பார்க்கிறோம், லேவியர்களை பார்க்கிறோம், நியாயாதிபதிகளை பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருமே ராஜாக்களை பார்க்கிறோம். இவங்களாம் தலைவர்கள். இவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஆலோசனையை பெற்று யாரை நடத்தணும்? இஸ்ரவேலை நடத்த வேண்டும், சரியான பாதையிலே நடத்த வேண்டும். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் யாருக்கு ஆசீர்வாதமாக மாறுவார்கள்? உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாறுவார்கள். தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்வதற்காக, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை இந்த உலகத்தை அறிவிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஜனம்தான் இஸ்ரவேல் கூட்டம். ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லா தலைவர்களும் என்ன பண்ணாங்க? தோற்று போனார்கள். ஆசாரியனும் குனிகிறான், பெரியவனும் குனிகிறான், சிறியவனும் குனிகிறான். எதற்காக குனிகிறான்? விக்கிரகங்களை வணங்கும்படியாக. எல்லாரும் தேவனை விட்டு விலகினார்கள். அவர்கள் பாவம் செய்ததோடு கூட இஸ்ரவேலை பாவம் செய்ய அவர்கள் வழி நடத்தினார்கள். முழுமையாக அவர்கள் கெட்டு போன பொழுது அவர்களை தேவன் தள்ளி வைத்துவிட்டு யாரை தெரிந்து கொள்கிறார்? சபையை தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். இப்பொழுது சபையோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். இது புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறன்னு சொல்லி நம்மோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். எதற்காக சொன்னால் என் மூலமாக, உங்கள் மூலமாக, சபையின் மூலமாக தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதிலே தான் தேவன் தலைவர்களை ஏற்படுத்துகிறார். இந்த சபையை சரியாக வழிநடத்தி கொண்டு போவதற்காக தேவன் மூப்பர்களை ஏற்படுத்துகிறார், கண்காணிகளை அதாவது மூப்பர்களை ஏற்படுத்துகிறார், உதவிக்காரர்களை ஏற்படுத்துகிறார். அப்ப இந்த சபை சரியாக விளங்க வேண்டுமானால் யார் சரியாக இருந்தாகணும்? தலைவர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதுக்காக 3வது அதிகாரம் முழுவதுமே பார்க்கிறோம். அந்த தகுதியற்ற ஒரு மனிதன் யாராக இருக்க முடியாது? மூப்பனாக இருக்க முடியாது, உதவிக்காரனாக இருக்க முடியாது. அநேக தகுதிகளை இங்கே பார்க்கிறோம். தேவன் அந்த அதாவது ஒரு பெரிய பதவி என்று சொன்னால் பொறுப்புள்ள அந்த ஒரு நிலையை, அந்த ஆஃபீஸை கொடுக்கிறார், பணியை கொடுக்கிறார்.
மனிதரிடத்திலே கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மிடத்தில் அதை தேவன் கொடுத்திருக்கிறார். சரியா? மூப்பர்கள் மட்டும் பொறுப்பாளிகள் அல்ல, நாம் எல்லாருமே என்னவாக இருக்கிறோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அதோடு கூட அங்கே சொல்லும் பொழுது 9ஆம் வசனம் கடைசியிலே அவருக்கு சொந்த ஜனம், அவருடைய சந்ததி, ராஜரிய ஆசாரிய கூட்டம். நம்ம தவறி போவோமானால் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு இருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை என்ன சொன்னால், சபை எதை விட்டுருச்சு? இந்த ஸ்டாண்டர்டை விட்டுருச்சு. தேவன் எதிர்பார்க்கிற நிலையை விட்டு தவறுகிறபடியான சபை இருக்கிறது. சபை பெருகி கொண்டு போகிறது, ஊழியர்கள் பெருகி கொண்டே போகிறார்கள், எல்லாமே பெருகி நிற்கிறது, உண்மைதான். ஆனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சபை அங்கே இல்லை என்பதுதான் தேவனுடைய ஒரு பரிதாபமான ஒரு காரியம். சரியா? ஓகே. அந்த 3வது அதிகாரம் முழுவதையும் பார்த்தோன்னா மூப்பர்கள் உதவிக்காரர்களை பற்றிதான தகுதிகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாக சொல்லிவிட்டார். அதே போல 5வது அதிகாரத்தில் நான் வாசித்த பொழுது, ஒருவேளை 4வது அதிகாரத்தில் வரும் பொழுது யாரை பற்றி நாம் அதிகமாக பார்த்தோம் சொன்னால், ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி அநேக காரியங்களை சில வாரங்கள் நம்ம பார்த்தோம். 6வது வசனத்தில் வருகிறது. 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே வந்தால், இந்த கடைசியிலே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பா என்று சொல்கிறார். யார் ஒருவன் நல்ல ஊழியக்காரனாய் இருக்க முடியும் என்று சொன்னால் அநேக காரியங்களை அந்த வரிசையிலே பார்க்கிறோம். இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டது. ஆனால் தீமோத்தேயு அப்பொழுது எங்கே இருக்கிறான்? எபேசு சபையில் இருக்கிறான். எபேசு சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அநேக நிலைமையிலே அவர் தவறி போன ஒன்று. தலைவர்களும் தவறி போகிறார்கள். தவறான உபதேசங்கள் உள்ளே வந்து விட்டது. அங்கே பலவிதமான குழப்பங்கள் அங்கே காணப்படுகிறது. அதனால தான் அதை சீர் செய்யும்படியாக தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் அனுப்புகிறவராக இருக்கிறார். அநேக காரியங்களை சரி செய்யும்படியாக தீமோத்தேயுவை எபேசு சபைக்கு அனுப்புகிறார். அப்ப இதெல்லாம் சரிப்படுத்து என்று சொல்கிறார். 5வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது பெரியவர்களை நீ எப்படி நடத்த வேண்டும், பெரிய பெண்களை நீ எப்படி நடத்த வேண்டும், இளைஞர்களை நீ எப்படி நடத்த வேண்டும், விதவைகளை எப்படி நீ நடத்த வேண்டும், சபையில் அது எப்படி ஒழுங்கில் அது இருக்க வேண்டும் சொல்கிறான். இன்றைக்கு நாம் படிக்க போகிற முக்கியமான ஒரு காரியம் சொன்னா 17ஆம் வசனத்தில் மூப்பர்களை சபையானது எப்படி நடத்த வேண்டும் என்பதுதான். இந்த அதிகாரம் முழுசுமே யாரா எப்படி எல்லாம் நடத்தணும் சொல்லி சொல்றோம். முதியவர்கள் எப்படி நடத்தணும், முதிய பெண்களை எப்படி நடத்தணும், முதிய ஆண்களை எப்படி நடத்த வேண்டும், இளம் ஆண்களை எப்படி நடத்த வேண்டும், இளம் பெண்களை எப்படி நடத்த வேண்டும், விதவைகளை எப்படி நடத்த வேண்டும், அதில் இளம் விதவைகளை எப்படி நடத்த வேண்டும், முதிய விதவைகளை எப்படி நடத்த வேண்டும், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு வந்துட்டு இப்பொழுது 17ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது நல்லா கவனிங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பொருளை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திராக எண்ண வேண்டும். இதை பேசும்போது எனக்காக பேசுகிறேன்னு நினைச்சுறாங்க. சரியா? சபை அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரணம் வேதம் இதை சொல்லுகிறது. அப்ப இங்கே தெளிவாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இந்த பகுதி இந்த வசனங்களில் சொல்கிறார். மூப்பர்களை சபை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். சரியா? 4 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, மூப்பர்கள் கனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அது 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மூப்பர்கள் கனம் பண்ணப்பட வேண்டும். 2வது பார்க்கும் பொழுது மூப்பர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். முதல் காரியம் 17-18 வசனத்தில் வருகிறது. 19ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது மூப்பர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். 3வது காரியம் மூப்பர்கள் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4வது காரியம் பார்க்கும் பொழுது மூப்பர்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் சொல்கிறேன். அதை நான் பின்னதாக பார்க்கலாம். இதெல்லாம் சரியாய் செய்யப்படுமானால் ஒரு சபையிலே அந்த சபை தேவனுடைய வசனத்தை இந்த உலகத்துக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துக்கு அவர்கள் என்ன பண்ண முடியும்? சுமந்து செல்ல முடியும். அல்லது கட்டடம் இருக்கும், ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், சபை என்ற பெயரில் இருக்கும், ஆனால் அது என்னவா இருக்காது? சபையாக இருக்க முடியாது.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்கிறது. 3ஆம் வசனம் 17வது வசனம் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம் மன்னிச்சுக்கோ. நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் என்று சொல்கிறார். ஒரு சபையை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், சாட்சி இது. என்னெல்லாம் சொல்கிறார்? நிர்பாக்கியம் உள்ளவன், பாக்கியம் உள்ளவன் அல்ல, சரியா? நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஆனால் அதுக்கு ஒன்றுமே தெரில, தான் இருக்கிற நிலைமை தெரியாமல் சொல்லுது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுது. அது சபையே இல்லை ஆண்டவருடைய பார்வையில். ஆனால் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்கிறதாக அங்கே நினைத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், நான் வாசப்படியிலும் தட்டுகிறேன், என் கதவை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோட போஜனம் பண்ண விரும்ப சொல்கிறேன். நிர்பாக்கியமான சபைகள் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு. அதனால தான் வேத வசனம் தான் நமக்கு ஆதாரம், அதுதான் நமக்கு வழிகாட்டி. அது இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் செய்தாக வேண்டும். அது செய்யலைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. பாரம்பரியமாக காலங்காலங்களாக நாம் சில காரியங்களை செய்து கொண்டு வந்ததுனாலே அது அப்படியே தான் செய்ய வேண்டுமானா கிடையவே கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறதை நாம் செய்ய வேண்டும். 17ஆம் வசனத்துக்கு வரலாமா? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறளே இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திராக என்ன வேண்டும்? மூப்பர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். கனம் பண்ணுதல் என்றால் என்ன? நிறைய நம்ம பார்த்துட்டோம், சரியா? 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு என்று சொல்கிறார். நன்றாய் தெரிந்த தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு என்று சொல்கிறார். கனம் பண்ணுவது என்ற வார்த்தை நன்றாக நம்ம பழக்கமான ஒரு வார்த்தை. கனம் பண்ணுதல் என்றால் என்ன? சிம்பிள் மீனிங் என்ன? மரியாதை கொடு, அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு என்று சொல்கிறார். அவர்களை மேன்மைப்படுத்து, கனப்படுத்து. கனம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, கனப்படுத்து. அந்த வார்த்தை நமக்கு நல்லா தெரிந்த வார்த்தை தான். அப்ப தகப்பனாய் நின்று சபையை நடத்தும், சபையை போதித்து போஷிக்கிற மனுஷனை என்ன பண்ணணும்னு சொல்கிறா? கனம் பண்ணு. மூப்பரில் அந்த பணியை தான் செய்கிறாங்க. சிலர் அதிகமாக செய்யலாம், சிலர் வெளியிலே உலக பணிகளோடு கூட அந்த பணியை செய்து கொண்டிருக்கலாம், சிலர் முழு நேரமாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கலாம். அவளை கனம் பண்ணு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். 2 காரியம் அந்த கனம் பண்ணுகிற அந்த காரியத்திலே அடங்கி இருக்கிறது. அதுக்கு முன்பதாக 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர், நான் என்ன சொன்னேன், தப்பா சொல்லிட்டேனோ? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. 13ஆம் வசனம், அவளுடைய கிரியையின் நிமித்தம் அவளை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். என்னென்ன பதம் அந்த 2 வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவளை நீங்கள் மதித்து என்று சொல்கிறோம், புத்தி சொல்லுகிறவளை மதித்து. 13ஆம் வசனம் சொல்லும் பொழுது அன்பாய் எண்ணிக்கொள்ளுங்கள், அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல சொல்லப்படும் இதே காரியத்தை எபிரேயர் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய சபை வித்தியாசமான சபை, சரியா? அது நன்றாக இருந்திருக்கிறேன். ஆனால் நிறைய சபையில் போதலுக்கு மரியாதையே கிடையாது. நான் ஏஜி சபையை பற்றி சொல்லலை, சரியா? அவர்கள் அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க.
அவங்க சொல்கிறத மக்கள் செய்து ஆகணும், இல்லாட்டி சாபம் வந்துவிடும். அந்த மாதிரி ஒரு சில சபைகள் உண்டு. பயந்து எப்படி சாமியாருக்கு மக்கள் பயப்படுறாங்களோ அது மாதிரி யாருக்கு பயப்படுவாங்க? போதவர்களுக்கு பயப்படுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செஞ்சுருவோம், அதுக்கு மேலே மீறி எதுவுமே செய்ய முடியாது. பெரிய பெரிய ஊழியக்காரன்லாம் சொன்னால் ஊழியக்காரன் எதுவும் குறை சொல்லாதீங்க, பயப்படுவாங்க மக்கள். சரி, ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதியில் கனம் பண்ணு என்பது மட்டுமல்ல, மூன்றாவது காரியமாக நான் சொன்னது அவர்களை கடிந்து கொள்ளுன்றது சொல்லப்பட்டிருக்கு. சரியா, கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல அவர்களை கடிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். யார் கடிந்து கொள்வது? நம்ம அதை பார்க்கலாம். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயு இந்த இடத்துல முழு நேரமாக அங்கே நின்று அந்த சபையை சீர்படுத்தும்படியாக அங்கே வந்திருக்கிறான். சரி, இப்போ கடிந்து கொள்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம், கனம் பண்ணுகிறதையும் பார்க்கிறோம். கையை நீட்டவே முடியாது. சாமியாரில் கை நீட்டினா அவங்க சாபம் போட்டேன்னா ஆக்கிடுவாங்க, மனுஷனை ஒரு வாத்து மாதிரி ஆக்கிடுவாங்க, எலி மாதிரி மாற்றிடுவாங்க, எதாவது மாற்றிடுவாங்க. பயம், அதே மாதிரி பயம் இன்னைக்கு ஊழியக்காலை பார்த்துருக்கு. அந்த பேட்டர்ன் இது வேதாந்தத்தில் கிடையவே கிடையாது. சரி, வேதாந்தத்தில் சிங்கிள் மேன் லீடர்ஷிப்பில் சபை கிடையாது. சரி, கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார், நாம் எல்லாம் இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவனுடைய ஜனம், ராஜரிய ஆசாரிய கூட்டம், எல்லாருமே தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லா மக்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம். ஒரே சரீரம் தான். அந்த சரீரத்தில் நாம் என்னவா இருக்கிறோம்? அவயவங்களாக இருக்கிறோம். அந்த வரிசை, தலைமையுடைய அதிகார வரிசை கிடையாது வேதாந்தத்தில். பிஷப்பு, அப்புறம் அதுக்கு மேலே மாடரேட்டர், அதுக்கு மேலே அதுக்கு கீழே என்னென்னமோலாம் இருக்குது. சரியா, ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட் என்னென்னமோலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அது கிடையவே கிடையாது வேதாந்தத்தில், கிடையவே கிடையாது. சபை என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் எதுவாக இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம், மொத்தமாக சரீரமாக இருக்கிறோம், தனித்தனியே அவயவங்களாக இருக்கிறோம். ஒருவன் கண்ணாக இருக்கலாம், ஒருவன் காதாக இருக்கலாம், இன்னொருவன் கரங்களாக இருக்கலாம், விரல்களாக இருக்கலாம், காணக்கூடிய அவயவங்களாக இருக்கலாம், காண முடியாத அவயவங்களாக இருக்கலாம். எந்த அவயம் பெரியது, முக்கியமானது? எல்லா அவயவங்களும் மிக மிக முக்கியமானது. ஒன்று கூட முக்கியத்திலே குறைந்தது கூடினது என்பது கிடையாது. பயன்பாட்டிலே சிலது அதிகமாய் பயன்படுகிறதா இருக்கலாம், சிலது குறைவாக பயன்படுகிறதா இருக்கலாம். ஆனால் முக்கியத்துவத்திலே பார்க்கும் பொழுது எதுவுமே அதிக முக்கியத்துவம் உள்ளது, குறைந்த முக்கியத்துவம் உள்ளது என்பது கிடையாது. அதிலிருந்து சிலர் தான் அந்த சரீரத்தை வழிநடத்தத்தக்கதாக தேவன் தலைவர்களாக ஏற்படுத்துகிறார். அவர்களுக்கு பதவிகள் அல்ல, பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. சபையை போதித்து வழிநடத்த, சபையை விசாரித்து வழிநடத்த, விசாரணை செய்ய. அது அந்த வார்த்தை தானே பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? தெசலோனிக்க நிருபத்திலையும் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து. விசாரணைனா நீதிமன்ற விசாரணை கிடையாது. சரியா, விசாரிக்கிறவர்கள். நாம் ஒருவரை விசாரிக்க வேண்டும், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் மூப்பர்களாக இருக்கிறவர்கள் சபையின் காரியங்கள் எப்படி போகிறது, ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கிறார்கள், ஆண்டுக்குள்ளே வளருகிறார்களா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டும். போதல் மட்டும் அல்ல, அது மூப்பர்கள் அதை செய்ய வேண்டும். மூப்பர்களில் ஒருவர் தான் போதகராக இருக்கிறது. அப்ப இந்த எபிரேயர் 13வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வரும் பொழுது வாசிக்கிற இந்த வசனத்தை, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் சொல்லப்படும். இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா, அதாவது என் ஜனத்தை நீ மெய்ப்பாயாக என்று தான் சொல்லுகிறான். தாவீதை ஏற்படுத்தின பொழுது சரி, யெரொபெயாமை ஏற்படுத்தின பொழுது சொல்கிறார், என் மந்தை என்ன பண்ணு, மெய், உன் மன விருப்பப்படி அதை நீ ஆண்டுகொள்னு சொல்ற. ஆண்டுகொள்னு சொன்னா அதை மேலே ஏறி உட்கார்ந்து ஆளும்படியே சொல்லல, அதை வழி நடத்து. அதேதான் சபையில. அதனால்தான் பேதுரு சொல்லும்போது இருமாப்பாய் அதை ஆள வேண்டாம் என்று சொல்கிறார். இங்கே ஆளுவதை பற்றி சொல்கிறார், இங்கே அதை தான் அவளை வழி நடத்துகிறது.
அப்ப வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின்படி முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 17வது வசனத்தில் அதே அதிகாரம் எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உத்தரவாதம் பண்ணுகிறாள். யாருக்கு உத்தரவாதம் பண்ணியிருக்காங்க? யார் பொறுப்பாளிகள்? யார்கிட்ட ஆண்டவர் கேட்பார்? சபை கெட்டு போனா மூப்பொருளாய் தேவன் ஏற்படுத்தினாரே அவர்களிடத்திலே கேட்பார். என் மந்தையை மேய்ச்சிங்களா மேய்க்கலையான்னு கேட்பார். கவனிச்சிங்களா கவனிக்கலையான்னு சொல்லுவார். மேனேஜர் வந்து கீழே வந்து யார்கிட்ட கேட்பாரு? சூப்பர்வைசர்ஸ்ட்ட கேட்பாங்க. என்னாச்சு ப்ரொடக்ஷன், என்னாச்சு, எவ்வளோ குறைஞ்சிச்சா கூடுச்சா, என்ன காரணம் குறைஞ்சிச்சு, அவங்க தான் பதில் சொல்லணும். ஒவ்வொரு ஒர்க்கர்ட்டையும் போய் மேனேஜர் கேட்க மாட்டார். அப்ப கண்காணிகளாய் வைத்திருக்கிறவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அப்படி பண்ணுகிறபடினாலே அங்கே சொல்லும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். மதிக்கிறேன்னு சொன்னா வணக்கம் போடுவது மட்டும் இல்ல, அவங்க கீழ்ப்படுகிறது அதிலே அடங்குகிறது. பெற்றோர் கீழ்ப்படியலைன்னா அவங்கள என்ன பண்ணலைன்னு அர்த்தம்? மதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நீங்க யாரு, நீங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லுங்க, மதிக்கலைன்னு சொல்லி அர்த்தம். அதே போல போதகர்கள் மூப்பர்கள் வழிநடத்தும் பொழுது அவங்க கீழ்ப்படியவில்லைன்னு சொன்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கவில்லை என்பதுதான் பொருளாக மாறுகிறது. சரியா? மறுபடியும் தீமோத்தேயுக்கு வந்துடலாம். தீமோத்தேயு 5வது அதிகாரம். கனம் பண்ணு, மதித்தவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும். 18ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். 17ஆம் வசனத்தில் இன்னும் பார்க்க வேண்டியிருக்கிறது, அதுக்கு பின்னதாக பார்க்கலாம். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. கனம் பண்ணு என்று சொல்லும் பொழுது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு என்று சொல்லும் பொழுது வெறும் மரியாதை மட்டுமல்ல, அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவள் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது, வயதானவர்களாய் மாறும் பொழுது, உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை என்ன பண்ணாதே, அசட்டை பண்ணாதே. அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவள் நன்றாக உடுத்த வேண்டும், அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவள் நன்றாக போஷிக்கப்பட வேண்டும், அவளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். அப்படி சந்திக்கப்படவில்லை என்று சொன்னால் அவளை அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை என்ன பண்ணல, கனம் பண்ணவில்லை. அதுதான் இங்கே சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில் அவளை கனம் பண்ணு. 18ஆம் வசனத்தில் அந்த கனம் பண்ணுவதில் இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, மரியாதை கொடுப்பது மட்டுமல்ல. 18ஆம் வசனத்தில் வரும்பொழுது நன்றாய் புரிகிற ஒரு காரியம், அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. சரியா? மதிக்கப்படுவது மட்டுமல்ல, தேவைகள் சந்திக்கப்படுவது மட்டுமல்ல, கனத்துடன் அது செய்யப்பட வேண்டும். நீங்க பண்ற பிரசங்கத்துக்கு இத்தனை இவ்வளவு போதாதா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப அசிங்கமானது, அது வந்து அவமானமானவர்கள். நீங்கள் செஞ்ச ஊழியத்துக்கு இந்தாங்க பிரதர், வச்சுக்கோங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப அசிங்கமான ஒரு காரியம் இல்லை. உங்களை நாங்கள் கனம் பண்ணும்படியாக நாங்கள் இதை செய்கிறோம். இந்த கனம் வேண்டும், இந்த எல்லாமே சேர்ந்து வர வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். வயதான பொழுது பெற்றோரை எப்படி கவனிக்க வேண்டும் சொன்னால், அதான் உங்களுக்கு சோறு போடுறோம்ல, அது போதாதா உங்களுக்கு? இல்லை, அது இல்லை மரியாதை. அவங்க இருக்கிறதே எங்களுக்கு பெருமை, அவள் இருப்பதே எங்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்த்தும்படியாக நம்முடைய வார்த்தைகளும் செய்களும் அங்கே வர வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இடம் கொடுத்துருக்குறாங்க, சோறு போடுறாங்க, அவ்வளோதான். அப்போ உண்மையாகவே அவங்க கனம் பண்ணவில்லை. பயங்கரமான ஒரு காரியம். அதே போல தான் போதர்களுக்கு, விதவைகளை பற்றி நம்ம போன முறை படித்தோம். அவளை கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் குறுக்க வந்துட்டாலே என்ன ஏதோ பேசுகிறது, அவங்க கனம் பண்ணவே இல்லை. இந்த சமுதாயம் ஈனப்படுத்துகிறது. சொல்லப்போனால் இந்த இந்து அந்த கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா பெண்களையே அவமானப்படுத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்கள ஒரு பொருளாக எண்ணுகிறது,
ஆனால் தேவனுடைய வசனத்தில் அப்படி கிடையவே கிடையாது. பேதுருவில் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம், புருஷனானவனுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் இங்கே சொல்லுகிறார், சரியா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில், 1 பேதுரு 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. எப்படி புருஷன் வாழ வேண்டுமாம்? அதிகாரத்தோடு அல்ல, அடக்கி வைத்து அல்ல. எப்படி வாழ வேண்டுமாம்? விவேகத்தோட வாழ வேண்டும். வசனம் அங்க சொல்லுது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பலவீனமான பாண்டம். ஆனால் நீங்க ஞானமாய் அவர்களோடு கூட வாழ வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். நீங்க எப்படி, ஆண்கள் எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்களோ அதே போல பெண்கள் என்ன பண்ண போறாங்க? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். தேவனுக்கு என்பதாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எனக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் யார் கொடுக்க போகிறார்? தேவன் பெண்களுக்கு கொடுக்க போகிறார். அவர்களே மாத்துமாக்கள். ஆனால் இந்து மதத்தில் அப்படி கிடையாது, சரியா? அதனால்தான் பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க வேசிக்கு பிறந்தவன் சொல்லி. அதை ஒரு தடவை டிஸ்கஷனில் சொல்லும் பொழுது, இந்து மதத்தை பொறுத்தவரையில் பெண்கள் எல்லாம் என்னவாக தான் இருக்கிறாங்க? வேசிக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருட்கள், ஆண்களுக்கு இன்பம் கொடுக்கிற ஒரு பொருள், அவ்வளோதான். வேறு எந்த கணமும் அவர்களுக்கு கிடையாது. அப்படி வேதத்தில் கிடையவே கிடையாது. கணம் பண்ணுன்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண்களை கணம் பண்ண வேண்டும், அதான் சொல்லப்படும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். விதவைகளை பற்றி சொல்லும் பொழுது அவளை கணம் பண்ணு என்று சொல்கிறார். பெற்றோரை பற்றி சொல்லும் பொழுது கணம் பண்ணுன்னு சொல்கிறார். அதோடு கூட தாயானவள் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவளை கணம் பண்ணு, அசட்டை பண்ணான்னு சொல்கிறார். அதே வார்த்தை தான் மூப்பொருள் சொல்லப்படும் பொழுது அவள் என்ன பண்ண வேண்டும்? கணம் பண்ணு. அப்ப வார்த்தையினாலும் மரியாதையினாலும் பொருளினாலும் அவளை கனம் பண்ண வேண்டும். அவளை கனமுள்ளவளாக எண்ண வேண்டும். முக்கியமான ஒரு காரியம். அதாவது ஒரு நாட்டில் வயசானவங்களெல்லாம் கொண்டுட்டாங்களாம். ஏன்னு சொன்னால் அவங்களாம் தேசத்துக்கு எப்படி இருக்காங்களாம்? பாரமாக இருக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாமல் போனார்கள். அவள் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். வயதானவர்கள், சரியா? மூப்பர்கள். அங்கே சொல்லுகிறான் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துக்குள்ளெல்லாம் அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் வாதமாக அங்கே குறிப்பிடுகிறார். சில காரியங்களை இங்கே குறிப்பிடுகிறார். ஒரு மனுஷன் போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாக வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். நானும் ஒரு அப்போஸ்தலன் தான். பவுல் அதிகமாக என்ன பண்ணினார்னா, போகிற இடத்துல கூடார தொழிலை பண்ணிட்டு அங்கே ஊழியமும் செஞ்சுட்டு வந்தார். யாரிடத்திலும் என்ன பண்ணல, யாருக்கும் பாரமா இல்லாதபடிக்கு அப்படியே வாழ்ந்துட்டார். அதனால ஏற்கனவே சொன்னேன், சிலர் தங்களுடைய பணியோடு கூட எதைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க? சபையை நடத்துகிற அந்த மூப்பனாக இருந்து சிலத்தில் அவர்கள் வெறும் மூப்பராக மட்டுமல்ல, இந்த போதக பணியும் அவள் எடுத்து செய்கிறார்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அதனால தான் அங்கே முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா அப்படி சொல்லி ஆர்கியூ பண்ணார். என்னை சபை தாங்க வேண்டாமா? தாங்குகிறது தவறா? சபை என்னை போஷிப்பது தவறா அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் பேசிக்கிறேன். அதெல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, நம்ம அறிந்திருக்க வேண்டும். 7வது வசனத்தில், எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். தண்டிலே சேவகம் பண்ணுவான்னா என்ன அர்த்தம்? இந்த சேவகம் இல்லை, ஒரு போர்ச்சேவகனாய் எவன் இருப்பான்? தன் சொந்த பணத்தை செலவழித்து போர்ச்சேவகனாய் யார் ஒருவன் இருக்க முடியும்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? பாருங்களேன், என்ன சொல்ல வர்றார் போல? எதுதான்
சபை யாரை கனம் பண்ண வேண்டும்? அதை நடத்துகிறவர்களை கனம் பண்ண வேண்டும். அது தவறொன்றுமே கிடையாது. அதனால தான் போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு அதுனா என்னன்னு தெரியாது. போர் அடிக்கிற மாடு தான் தெரியும். போரடிக்கிற மாடுனா என்ன? நெல் அறுத்துட்டு அதை போரடிப்பாங்க. அதுவே தெரியாது எப்படி சொல்கிறது. போரடிக்கிறது அவங்களுக்கு தெரியும். சரியா? அந்த நெல் உதிர்றதுக்காக வைக்கோல்ல இருந்து உதிரணும். அப்போ அதை போட்டுருப்பாங்க. சரியா? நெல் கட்டை வச்சு அவங்க அடிப்பாங்க. உதிர்ந்ததை மீதியை பரப்பி போட்டுட்டு அது மேலே என்ன அடிப்பாங்க? மாடை நடக்க விடுவாங்க. அப்படி மாடு யானை கட்டி போரடித்த இடம் தான் இது தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போரடிக்கிறதுக்கு நெல்லே இல்லாமல் போச்சு. சரியா? யானை கட்டி போரடிக்கிற இடம்னு சொல்லுவாங்க. யானையை நடக்க விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? மாடு நடக்கும், அப்படியே சுற்றி நடந்துகிட்டே வரும். வட்டமாக அப்படியே போட்டிருப்பாங்க, பரப்பி போட்டிருப்பாங்க. அதை மாடு நடந்துகிட்டே வரும். மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா மாட்டுடைய வாயை கட்டி விட்டுருவாங்க. ஒரு கூடை மாதிரி வச்சு வாயை கட்டி விட்டுருவாங்க. ஏன்னா மாடு நடந்துட்டு இருக்கிறப்ப எதை சாப்பிடும்? இந்த வைக்கோலை சாப்பிடும். வைக்கோலை சாப்பிடும் பொழுது எதுவும் உள்ளுக்கு போயிடும்? நெல்லையும் சேர்த்து சாப்பிட்ரும். அதனால மாட்டினுடைய வாயை கட்டிடுவாங்க. வாயை கட்டிட்டாங்கன்னா அது பார்க்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. அது நியாயம் அல்ல. ஆண்டவர் பவுல் அங்கே சொல்கிறார். கீழே வாசிக்கலாம். சரியா? கீழே வரும் பொழுது அதனால 7ஆம் வசனம் சொல்லும் பொழுது, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணம் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? கேள்விக்குரிய அந்த இடத்துல வருது. 10வது வசனத்துல, நமக்காக தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்க வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? புரியுதா அந்த வசனம்? 11வது வசனம், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? கொரிந்து சபை, அந்த சபை உருவாக்கினது யாரு? பவுல். மற்றவர்கள் சொன்னா அதுக்கு பின்னாடி வந்த ஊழியக்காரங்களாம் அந்த சபையாலே போஷிக்கப்படுறாங்க. பவுல் சொல்றாரு, நான் உங்ககிட்ட இருந்து இதுவரைக்கும் எதுவுமே வாங்கினதில்லை. அப்ப நான் கேட்டால் நான் போஷிக்கப்பட்டால் அது தவறா? அவள் சொல்லிக்கிறார். அதனால தான் முதல் வசனம் சொல்லும்போது, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நானும் சுயாதீன் அல்லவா, நான் மட்டும் ஏன் அதை கேட்கக்கூடாது, செய்ய கவனிக்க வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்துகிறார். இன்னும் பின்னாடி வரலாம், 13ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? சரி, ஆசாரியனும் லேவியனும் எங்கேருந்து சாப்பிட்றாங்க? அங்கு கொண்டு வரப்படுகிற பலிகளில் அவர்களுக்கு என்ன உண்டு? ஒரு பாகம் உண்டு. அதனாலே அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். இது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கிறார். 14வது வசனம், அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாம் கவனிங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். லூக்கா 10வது அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு போகலாம். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் சொல்லி பவுல் அங்கே குறிப்பிடுகிறார் இல்லையா? லூக்கா 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதான் அங்கே 2 பேரை அனுப்புகிறார் ஆண்டவர். சரியா? அந்த 10வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லும் பொழுது, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் சொல்லி அனுப்புகிறவர், போகிற வீட்டுக்கு நீங்கள் போங்க, அங்கே தங்குங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் சமாதானம் கூறுங்கள் சொல்லி 6ஆம் வசனத்தை சொல்கிறார். 7ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறதை புசித்து குடியுங்கள், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரவானாயிருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் சொல்கிறான். பாருங்களேன்,
போற இடத்துல உட்கார்ந்து சாப்பிடு. ஓசியா வாங்கி சாப்பிட்றேன்னு நினைக்காத, நீ இந்த பணிக்காக அனுப்பப்பட்டவன். பாருங்களேன், அந்த விதவை சாரிபாத் விதவை பற்றி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே தண்ணி தீர்ந்து போச்சு இந்த ஆற்றுல, இனிமே காகங்கள் உன்னை கொண்டு வராது. சாரிபாத்தில் ஒரு விதவையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உன்னை போஷிக்கும்படியாக அவளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் சொல்லுகிறார். என்ன நியாயம்? சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு அனுப்புகிறாரே என்று சொன்னால், அங்கே அனுப்புகிறார், போக சொல்லுகிறார். ஆண்டுடைய திட்டத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எலியாவை மட்டும் போஷிப்பது அவருடைய திட்டம் அல்ல, யாரையும் போஷிப்பது அவருடைய திட்டம், அந்த விதவையை போஷிப்பது அவருடைய திட்டம். ஆண்டவர் சபையை நடத்துவதை போஷிக்கும்படியாக கட்டளையிடும் பொழுது தேவனை யாரை போஷிக்க போகிறார்? சபையின் மக்களை போஷிக்க போகிறார். நிறைய நேரத்தில் நம்முடைய தரித்திரத்துக்கு காரணம் தெரியுமா? நம்ம கொடுக்க வேண்டியது என்ன பண்றதில்ல, கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. தேவனுடைய ஊழியக்கால், அதனால சொல்லும், லேவியனை ஒரு காலம் என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க சொல்கிறார். லேவியனை மறந்துடாதீங்க. லேவியனுக்கு என்ன இல்லை, பங்கும் இல்லை, அவனுக்கு பங்கு கிடையாது. கர்த்தரே அவனுடைய பங்காய் இருக்கிறார். கர்த்தருடைய பங்கு எது? அவருடைய காணிக்கை. அவருடைய காணிக்கை தான் நம்முடைய பங்கு. தசமபாகம் கர்த்தருடைய பங்கு. அப்ப அது கொடுக்கப்படும் பொழுது அது யாருக்கு பங்காக மாறுகிறது? தேவனுடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டவனுக்கு அது பங்காக மாறுகிறது. அதை ஒரு மனிதன் கொடுக்க மறுக்கும் பொழுது, தேவனுடைய பங்கை தேவனுக்கு கொடுக்க மறுக்கும் பொழுது யாருக்கு ஒன்று இல்லாமல் போகிறது? தேவனுடைய பணியை செய்கிற மக்களுக்கு ஒன்றுமில்லாமல் போகிறது. அப்ப எப்படிங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? அதனால தான் சொல்கிறார், நீங்க பொத்தலான பையில போடுறீங்க, நான் உங்களுடைய உழைப்பை நான் ஊதி போடுகிறேன்னு சொல்கிறார். பயங்கரமான ஒரு காரியம். சபை அதை அறிய வேண்டும். அதாவது போதகர்கள் சபையை வஞ்சித்து பிடுங்குவதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபை என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். அதான் அங்க சில பொம்பளை பிள்ளைங்களை சில அப்பா அம்மா வந்து கல்யாணம் கட்டாமலேயே வைக்க ட்ரை பண்ணுவாங்க. எதுக்காகனா, அவன் நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பா, அவள் வீட்லேயே இருந்துட்டா யாருக்கு வசதியாயிரும்? தங்களுக்கு வசதி. அப்படி பெற்ற பெற்றோரும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், நமக்கு நல்லா தெரியும். பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் கட்டியே கொடுக்க மாட்டாங்க. எப்படியா அதை மறைமுகமாக தடுத்துருவாங்க. நான் அப்படி இருக்க முடியுமான்னு சொல்லி தான் யோசிக்கிறோம் இல்லையா? போதகர்கள் மக்களிடத்திலிருந்து பிடுங்குவதல்ல. ஆண்டவர் வந்து மெய்ப்பனை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறா, நீங்கள் பாலை குடிக்கிறீங்க, ஆட்டினுடைய பாலை குடிக்கிறீங்க, நீங்கள் அதனால் உங்கள் குளிரை போக்கிக்கிறீங்க, அதை அடித்து குளிரை போத்திக்கிறீங்க, அதை அடித்து புசிக்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணல, மந்தையை மேய்க்கவில்லைன்னு சொல்கிறார். இவங்க கொடூரமான மெய்ப்பர்கள், மந்தையை தங்களுக்கு ஆதாயமாக மாற்றுகிற மெய்ப்பர்கள். இவ்வளவு உண்மையான மெய்ப்பர்கள் அல்ல. ஆனால் இங்கே சொல்லும்போது தீமோத்தேயுல வாசிக்கிறோம், எப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் அவர்கள்? பிரயாசப்படுகிறவர்கள். சரியா? சபையை விசாரிக்கிற மேய்ப்பர்களை நீ கனம் பண்ண வேண்டும். இவங்க எதுக்காக வரலன்னு சொன்னா, ஆதாயத்துக்காக அவங்க வரல, பொருளாசையினாலே இங்கே வரவில்லை. எதுக்காக வந்திருக்கிறாங்க? தேவனுடைய பணியை நிறைவேற்றும்படியா வந்திருக்கிறாங்க. இவங்க கேட்கவும் மாட்டார்கள், அவங்க ஆண்டுடைய பணியை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவங்களுடைய தேவை யார் கவனிக்க வேண்டும்? சபை கவனிக்க வேண்டும். சரியா? லூக்கால் அதனால தான் சொல்லுகிறார் அந்த இடத்துல 7ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நீ வீட்டுக்கு போயிட்டு போகாத, அவங்க கொடுக்கறத என்ன பண்ணு, சாப்பிடு. ஒரு அவங்க பழைய சோறு தான் கொடுத்தா அதான் சாப்பிட வேண்டும். பிரியாணி போட்டா அதுதான் சாப்பிட வேண்டும். அதனால தான் அடுத்து சொல்கிறார், வீட்டுக்கு வீட்டு என்ன பண்ணாத, போகாத. வசதியானவங்க அவங்க இருக்கிறாங்க, அங்கே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும் சொல்லி நீ இந்த விட்டு அந்த வீட்டுக்கு போகாத. தேவன் உன்னை வழி நடத்துக்கிற இடத்துக்கு போ. அவர் நான் உன்னை எங்கே இருக்க முடியாது சொல்வேன், ஆனால் நீ அங்கே தான் இரு. அவள் கொடுப்பது என்ன பண்ண வேண்டும்? புசிக்க வேண்டும். இந்த கமிட்மெண்ட், அந்த அர்ப்பணிப்பு ஊழியனுக்கு இருக்க வேண்டும். அதே வேளையிலே ஊழியனை கனம் பண்ணுகிற பண்பு யாருக்கு இருக்க வேண்டும்? சபைக்கு இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் இந்த இடத்துல. மத்திய 10வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். மத்திய 10வது அதிகாரம், அங்கே இதே தான் ஆண்டவர் அவளை சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க.
அவங்களுக்கு அதிகாரம் எல்லாம் கொடுத்து அவங்களை அனுப்புகிறார். அந்த அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லும் பொழுது, காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு போங்கள்னு சொல்கிறார். 9ஆம் வசனத்தில் வரும் பொழுது, உங்கள் கச்சையில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் அப்படி சொல்கிறான். நீ அங்கே போய் தங்கியிரு, அந்த வீட்டை நீ வாழ்த்து, அவன் கொடுக்கறத நீ சாப்பிட சொல். வேலையால் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை கனம் பண்ண வேண்டும். தீமோத்தேயுக்கு வந்துடலாமா? மறுபடியும் நேராயிட்டே போயிட்டு இருக்கு. தீமோத்தேயு 5ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர்களை கனம் பண்ணு. கனம் பண்ணுதல் என்று சொல்லும் பொழுது மரியாதை கொடுப்பது மட்டுமல்ல, அல்ல அவருடைய தேவைகளை மட்டும் அப்படியே தூக்கி போட்டு உங்களுக்கு போதும்னு சொல்லி பொருளை கொடுப்பது மட்டுமல்ல, அவளை என்ன பண்ண வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். மரியாதைக்குரியவர்களாக அவளை கனம் பண்ணு, கீழ்ப்படிந்து அடங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக வார்த்தைகள் இங்கே படிக்கிறோம். சரியா? 17ஆம் வசனத்தில் இன்னொரு பதம் சொல்லப்பட்டிருக்கு. இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திராக என்ன வேண்டும்? யாரை என்று சொல்லி இங்கே பார்க்கும் பொழுது, இரட்டிப்பான கனம் என்று சொன்னால் சாதாரணமாக கவனிப்பதை பார்க்கலும் சிலரை மிக அதிகமான கனமுள்ளவளாகதை அவள் என்ன வேண்டும்? தாராளமாய் எண்ணி கொடுப்பதல்ல, ஆனால் அவளை தாராளமாய் கொடுத்து அவளை கவனிக்க வேண்டும். சாதாரணமாய் கொடுப்பதை காட்டிலும், சாதாரணமாய் மதிப்பதை காட்டிலும் மிக கனமுள்ளவளாக என்ன வேண்டும் சொல்கிறார். என்ன காரணம்? 17ஆம் வசனத்தில், நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள், விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதாவது நல்ல மூப்பர்கள் கெட்ட மூப்பர்கள்லாம் வேதாந்தத்தில் கிடையாது. மூப்பர்கள் தான். பாவம் செய்கிற மூப்பர்கள் அவள் மூப்பர்கள் அல்ல, அவள் தகுதியை அவங்க என்ன பண்றாங்க? இழக்கிறாங்க. ஆனால் சில மூப்பர்கள் அவங்க பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க முழு நேரமாக எது மட்டுமே அவளுடைய பணியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள், விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள், அதை சபை அடையாளம் கண்டு கொண்டு அவளை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திராக என்ன வேண்டும் சொல்லுகிறான். இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திராக என்ன வேண்டும்? தேவன் அதை எதிர்பார்க்கிறான். சரி, நன்றாய் பணி செய்கிற மக்கள். சில நல்ல கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் ஒர்க்கர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா பண்ணலையா? நல்ல வேலை பார்க்குறவங்களை கண்டுபிடிப்பாங்க, அவங்களுக்கு சில அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. எதுக்காக சொன்னால் அவங்கள கனம் பண்ணுவதற்காக, அவளை கனம் பண்ணுவதற்காக. அதே போல் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அது இன்னொரு வசனம் அங்கே வார்த்தை இங்கே வருகிறது 17ஆம் வசனத்தில், பாத்திரராக என்ன வேண்டும். அவங்க அதுக்கு தகுதியானவர்கள். பாத்திரன்ற பதம் வந்து நம்ம ஆண்டவருக்கு பயன்படுத்துகிறோம். அவர்தான் பாத்திரர், துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார், அவருக்கு தகுதியுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்திரனாக இருக்கிறார். சரி, அது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். 19ஆம் வசனத்தை மட்டும் நம்ம பார்த்து விட்டு முடித்து விடலாம். 19ஆவது வசனத்துக்கு வரலாம். இரண்டாவது காரியம், மூப்பர்களை பாதுகாக்க வேண்டும். எதிலிருந்து பாதுகாக்க வேண்டும்? மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது. மூப்பருடைய பணி என்ன? விசாரணை செய்கிறார், போதிக்கிறார். போதனை செய்கிறவர்கள் என்றைக்குமே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க. சொன்னால் அது பட்டயம் இல்லையா? தேவனுடைய வசனம் பட்டயமாக இருக்கிறது. அது பாதிக்கும். பிரசங்கிக்கும் பொழுது எதிரே இருக்கிறவர்களே அதை என்ன பண்ணணும்? காயப்படுத்தும், பாதிக்கும். அப்போ சில நேரத்தில் சிலர் யாரை தாக்குகிறவர்களாய் மாறுவாங்கன்னு சொன்னால் அந்த மூப்பர்களை தாக்குகிறவர்களாய் மாறுவார்கள். பிராதுன்னு சொன்னால் என்ன? குற்றச்சாட்டு. சரி, பிராது என்று சொன்னால் குற்றச்சாட்டு. இப்போ மூப்பனுக்கு விரோதமாக செய்யும் பிராது சில நேரத்தில் பொறாமையினாலே அப்படி செய்வார்கள், சிலர் போட்டியினாலே அப்படி செய்வார்கள்.
அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலே அப்படி செய்வார்கள். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் சில காரிய பிரச்சனைகளை எழுப்பிவிடுவான். அது நடக்கிற காரியம், இந்த உலகத்தில் சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம். நம்முடைய சபையை வச்சு சொல்லல, ஆனால் இது நடக்கும். நம்முடைய சபையில் அது வர வாய்ப்புகள் உண்டு. இப்போ பொறாமையினாலே போதர்களுக்கு விரோதமாய் மூப்பர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பிராதுகளை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றார், நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. அதான் பாதுகாப்புங்க. விசாரணை நடத்தக்கூடாது. உடனே எடுத்த உடனே அவர் அப்படி சொல்றாரு பிரதர் அப்படின்னு சொல்லி உடனடியாக போய் விசாரணை செய்ய கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த மனுஷனை பற்றி 17-18 வாசிக்கும் பொழுது அவர் சபைக்காய் பிரயாசப்படுகிற ஒரு மனுஷன். ஒருவேளை சில காரியங்களை அவர் பேசும் பொழுது, கடினமாய் பேசும் பொழுது, அது சபையின் நன்மைக்காய் பேசும் பொழுது, தேவனுடைய வசனத்தை வைத்து கடினமாய் இங்கே ஈடுபடும் பொழுது, சிலர் காயப்படும் பொழுது, அவங்க சில நேரத்தில் சில குற்றச்சாட்டுகளை கொண்டு வரலாம். கொண்டு வந்தாலும் உடனடியாக படையெடுக்க முடியாது. அது உண்மையானதாக சொல்லி கவனமாய் கவனித்து பார்க்க வேண்டும். சரி, அது எப்படி உங்களிடத்தில் நான் எப்படி சொல்றேன்னு சொல்லி தெரியல, ஆனால் அது முக்கியமான ஒரு காரியம். ஒரு சாதாரணமான விசுவாசி மேலே வருகிற பிராதுகளை நீங்கள் கவனிப்பது போல ஒரு மூப்பர்கள் மேலே வருகிற பிராதை அவ்வளோ லேசாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த வசனம் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கு, 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லுகிறான். ஒருத்தர் வந்து அப்படியே காதில் ஊதிட்டு போவார், இன்னொருத்தட்ட ஊதிட்டு போவார். இது எல்லா சபையாரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போவார்கள். உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, அது சுமந்து கொண்டு மற்றொரு இடத்துல போகக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது உங்களையும் பாதிக்கும், முழுமையாக எதை பாதிச்சிடும், சபையை பாதித்து விடும். அப்போ பாதுகாக்கப்பட வேண்டும். 19 வசனத்தில் மூப்பர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னு யார் என்று சொன்னால் அந்த 17-18 சொல்லும் பொழுது உண்மையாய் விசாரணை செய்கிற. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு விரோதமாக யார் இருக்கா தெரியுமா, பிசாசு இருக்கிறா, மறந்துடாங்க. ஏன்னா அவருடைய ஊழியத்தினாலே சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவருடைய ஊழியத்தினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறதுன்னு சொன்னால் அவரை கவிழ்த்து போட்டு விட்டால் யாரை கவிழ்த்து போடலாம், தேவனுடைய பணியே என்ன பண்ணிடலாம், அப்படியே கவிழ்த்து போடலாம். அதனால் பவுல் அங்கே தெளிவாக சொல்லும்போது சொல்கிறார், பிராதுகள் வரும் பொழுது அதை காதில் என்ன பண்ணாதே, வாங்காதே. இது தீமோத்தேயுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பிராதுகள் வரும் பொழுது அதை காதிலேயே வாங்கவே கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே 20ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது எதை பற்றி சொல்கிறார், அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். அதனால மூப்பர்கள் இப்போ தப்பு செஞ்சா விட்டுன்னு அர்த்தம் கிடையாது, சரியா, கிடையவே கிடையாது. தெளிவாக நிரூபிக்கப்படுமானால், அது உண்மை என்று கண்டறியப்படுமானால் எப்படி கண்டிக்கணும்னு சொல்றாரு அந்த இடத்துல, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். தனியாக வச்சு பேசுறது இல்லைங்க. சாதாரணமான விசுவாசியை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் மத்திய 18ஆம் அத்தியாயத்தில் என்ன சொல்றாரு, நீ போய் தனியாக அவன்கிட்ட பேசு, அப்புறம் 2 பேர் போய் பேசு, அப்படிலாம் சொல்லுகிறா. ஆனால் மூப்பொருளை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் பயம் உண்டாகத்தக்கதாக எல்லாருக்கும் முன்பதாக கடிந்து கொள்னு சொல்கிறான். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அதனால 19ஆம் வசனத்தை நம்ம வந்து லேசா எடுக்க முடியாது. பிராதுகள் எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் போடப்படுகிற சில விதைகள், சிலர்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, அதில் அப்படி தூவி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க அங்கே ஸ்பாட்லேயே இருக்க மாட்டாங்க, இங்கே பத்திக்கிட்டு எரியும். அது சரி, பயங்கரமான காரியம். அது பிசாசுடைய வழி. உங்களை கெடுத்துரும், உங்கள் பிள்ளைகளை கெடுத்துரும், மொத்தத்துக்கு சபையை அது கெடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிசாசு தேவனுடைய ஊழியத்துக்கு என்னவா இருக்கிறான், எதிரியாக இருக்கிறான். ஆனால் சிலரை பிசாசு எடுத்து பயன்படுத்துவான். பொறாமையினாலே இருக்கலாம், போட்டியினாலே இருக்கலாம், ஏதோ ஒரு காயங்கள் அவருக்கு ஏற்பட்டதுனால இருக்கலாம், நடக்கும். சரி, அது காரியம். சரி, 2 காரியம் இன்றைக்கு பார்த்துட்டோம். முதல் காரியம், நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பனை கனம் பண்ணு, கனம் பண்ண வேண்டும். 2வது, அவளுக்கு விரோதமாக வருகிற பிராதை என்ன பண்ணாத, ஏற்றுக்கொள்ளாத, அவளை நீ பாதுகாக்க வேண்டும். சொன்னால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்காக.
உண்மையான ஒரு ஊழியக்காரன் தான் நல்லவன் என்பதை எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். அவங்க பாடு ஊழியம் செஞ்சுட்டே இருப்பான். ஆனால் சாதாரணமான ஒரு விசுவாசம் வீடு வீடாக ஏறி இறங்கிட்டு வந்துடுவான், எல்லா வீட்டுக்கும் போயிட்டு. அந்த காரியத்தை யார் செய்ய மாட்டான், அந்த ஊழியக்காரன் செய்ய மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது யார் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? ஊழியக்காரனை ஜனங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்போ தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்பொழுதுதான் அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்பொழுதுதான் அந்த சபையின் மூலமாக தேவன் செய்ய நினைக்கிறதை அவர் செய்து முடிக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சபை அழிந்து போகும். 2 காரியம். 1, கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுவதுன்னு சொன்னால் மரியாதை கொடுப்பது மட்டுமல்ல, அவளுக்கு அடங்கி கீழ்ப்படிய வேண்டும், அவளை நினைக்க வேண்டும், அவளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திராக எண்ண வேண்டும். 2வது காரியம், அவர்களை நீ பாதுகாக்க வேண்டும். ஜெபம் பண்ணும். தலைகளை தாழ்த்தலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தைகள் தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நன்றி. சபை ஏதோ மனிதன் உண்டாக்கினதல்ல, நீர் உண்டாக்கினது. என் சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னேன். நான் உடைய சபையை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன் என்று சொல்கிறேன். சரியாய் மீட்காதவனை நீ கடிந்து கொள்கிறீர். அவனுக்கு நான் எதிரி என்று சொல்கிறீர். அதே வழியில் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பனை சபை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் எழுதியிருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எங்களை சோதித்து பார்க்க, சபையாக எங்களை சோதித்து பார்க்க கிருபை தாரும். நன்றாய் விசாரணை செய்கிறவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், கனம் பண்ணவும், அவள் கீழ்ப்படியவும், அவளை நினைக்கவும் தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதோடு கூட அவளுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பிராதுகளை காதிலே வாங்கி கொள்ளாதவர்களாக நாங்கள் நிற்க, அதன் மூலமாய் சபை காக்கப்பட, அதன் மூலமாய் சபை வளர கிருபை பாராட்டும். வார்த்தைகள் தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கணும். அடுத்த வார்த்தையில் நாங்கள் தொடர்ந்து இதை படிக்க எங்களுக்கு பலன்தான். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.